Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர், 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஆல்ரெடி நம்ம 4 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மினிமம் 5 கொஷின் பேப்பர், அப்படி இல்லையா 7 to 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். ஸோ நம்ம ஒரு கொஷின் பேப்பருக்கு கொஷின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம டிப்ஸு மார்க் ஸ்கோரிங்கில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ கமெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் கொஷினாக அதில் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி அதில் சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றதை சொல்லியிருக்கேன், இது எந்த இயர் கொஷின் பேப்பர்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுனால நீங்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஓவரால் மார்க்ஸ் 100 மார்க்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட் இது பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது மெமரி போமில் 5 மார்க்ஸ் நமக்கு அப்படியே வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். தென் லெட்டர் ரைட்டிங், ஓகேங்களா? லெட்டர் ரைட்டிங் ஏதாவது இருக்கும் இல்லையா, நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கோ புக் பேக்கில் ஈச் அண்ட் எவ்ரி லெசனில் இருக்குது. ப்ரோஸோட புக் பேக்கில் நம்ம ஆல்ரெடி இதை இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் படிக்கணுன்றது. ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த 4 மாடல் கொஷின் பேப்பர் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அந்த 4 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தால் விட்டுடுங்க, இதை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 4 ரிவிஷன் பண்ணாதவங்க நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்களேன். இங்கிலீஷில் சூப்பர் மார்க், நாட் ஒன்லி இன் இங்கிலீஷ், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். நான் நிறைய தப்பு பண்ணுறேன், எங்கே மிஸ்டேக் பண்ணுறேனே தெரியல அப்படின்றவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங்லாம் முடிச்சிட்டிங்களா? அதுக்கடுத்தது பேராகிராஃப் கொஷனுக்கு வாங்க. பேராகிராஃப் கொஷின் ப்ரோஸில் போமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின் படிச்சிருங்க. தென் ஃபைனலி 2 மார்க்ஸ் மட்டும் ஃபைனலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 6 12 மார்க்ஸ் தான் அதுக்கு. ஆனால் ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ்க்கு ஒரு ப்ரோஸ்லேருந்து போம்லேருந்து அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ 12 மார்க்ஸ்ன்றது நமக்கு இந்த ஓவரால் மார்க்ஸை பார்க்கும்போது அது கம்மி தான். அதனால் நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக 2 மார்க்குக்கு வாங்க, சரிங்களா? இப்போ ஓவரால் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா? சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம்ஸ். த மதர் சீகல் ஸ்வூப்ட் அப்வர்ட்ஸ், ஸ்வூப்ட் அப்படின்னா ஃப்ளோ. அடுத்தது அரேன்றது கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் கரெக்ட் சினானிம் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சேட்டிலைட் சிஸ்டம்ஸ். அண்ட் தென் தேர்ட் பார்த்திங்கன்னா அஃப்ளூயண்ட்டோட சினானிம் கேட்டிருக்காங்க வெல்த்தி, சரிங்களா? அதுக்கு அடுத்தது சூஸ் அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸை கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெர்மன் ஸ்லாம்டு த டோர், ஸ்லாம்டோட ஆப்போசிட் க்ளோஸ்டு. அடுத்து பிளிஸ்ஃபுல்னால் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. ஸோ அன்ஹாப்பி, அதுக்கு ஆன்டனிம். கர்ஸ்டு, அடுத்து கர்ஸ்டு ஃபார்ச்சுனேட். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ். ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, சிங்குலர் ப்ளூரல், ரேடியஸ், ரேடியை. அடுத்து டெரிவேட்டிவ், நம்ம ரைட் சஃபிக்ஸ் என்னும் போது என்ன, அந்த ரூட் வேர்டோட எண்டில் எழுதுறது தான் சஃபிக்ஸ். பிஃபோர் ஃபர்ஸ்ட் எழுதுறது ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்ஃபுல். அடுத்தது SIM பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல், பி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் வரும். அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரேசல் வேர்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். வாக்கிங் ஹெல்ப்ஸ் டு டேஷ் இல்லையா, டேஷ் த கலோரிஸ், burn ஆஃப் த கலோரிஸ். அடுத்தது burn ஆஃப் டி ஆப்ஷன். சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் வித் த வேர்ட் ஹவுஸ். ஹவுஸோடது என்ன வரும் அப்படின்ற மாதிரி பேர் பண்ணும்போது ஹவுஸ் கீப்பிங். அடுத்தது பார்த்திங்கன்னா fill in the blanks with most appropriate preposition given below. Ramani hails dash a good family. Ramani hails from a good family. அடுத்து most appropriate tense கேட்டிருக்காங்க. இப்போ if I were a bird, ஓகேங்களா, நான் இருந்தேன்னா I would fly. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். if I were a birdனா I wouldன்ற மாதிரி. ஸோ I would fly around the world. B option right answer.
அடுத்தது சூஸ் அ மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர் கேட்டிருக்காங்க. லிங்கர் என்ன வரணும், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் நாட் செக்யூர் குட் மார்க்ஸ். சரிங்களா? அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொன்னேன். கொஷின்ஸ் வந்து இப்போ பாருங்கள், ப்ரோஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம். இதுக்காக நம்ம 3 ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபைனலாக கண்டிப்பாக படித்தாகணும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபைனலாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் முடிக்க வேண்டியதுதான். பட் நீங்கள் வந்து கவர் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 88 மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக 12 மார்க்ஸ்க்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 4 கொஷின்ஸ், அதில் எனி 3 2 மார்க் கொஷின்ஸ். அதுக்கடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா போம்லேருந்து கேட்டிருக்காங்க. த சேம் திங், 2 மார்க் கொஷின்ஸு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்கள். 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து எனி 3 கொஷின்ஸா. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓவர் ரைட்டிங் அடிச்சு எழுத வேண்டாம். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா அகெயின் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? 23 ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாய்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 24 வந்து ஸ்பீச் கேட்டிருக்காங்க. பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் சென்டென்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த ஆர்டர், கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ 5 கொடுத்துட்டு எனி 3. எனக்கு வாய்ஸ் தெரியும், ஸ்பீச் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணுங்கள். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், இதில் வந்து எனக்கு வந்து 2 தான் தெரியுது, 1 என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா பங்க்சுவேஷன் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. பங்க்சுவேஷனில் சிம்பிள் 2 மார்க்ஸ்க்கு 1 மார்க்குக்கான வழி என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், மஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். அட் த எண்ட் அந்த சென்டென்ஸை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு சொல்கிற சென்டென்ஸாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் கொஷின் மார்க் போடுங்க. எக்ஸ்க்ளமேஷன், அதாவது ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருந்தால் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுறங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் அந்த எண்டிங் முடிச்சிங்கன்னா 1 மார்க். இன் பிட்வீன் ஏதாவது கமா வருதா, அப்போஸ்ட்ரஃபி வருதா, இன்வெர்டட் கமாஸ் வருதா, அது உங்களுக்கு தெரியலனால இதை மட்டும் கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா 1 மார்க். ஸோ இன் பிட்வீனில் வரது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து அந்த பங்க்சுவேஷனில் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்டை கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வேர்ப், ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் இருக்கா அது மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரேம் சென்டென்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 5 கொஷின்ஸில் எனி 3 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் தென் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், கைட் த கேர்ள் டு ஹர் ஸ்கூல். ஸோ இது வந்து நம்ம கைட் பண்ணுறது. இதுக்கு வந்து கேட்சியான சென்டென்ஸாக நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இதுக்கு ஸ்கூலுக்கா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கா எந்த மாதிரி வழி கைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் இதுக்கு. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் கொஷின். இது வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின். 2 into 5 10 மார்க்ஸ். ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. அதுக்கடுத்து பேராகிராஃபாக எழுதுறதா அந்த பேராகிராஃப் எழுதலாம், இல்லை ஸ்டார் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னாலும் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது செக்ஷன் 2 2 into 5 10 மார்க்ஸ். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் எப்போவுமே எப்படி கேட்டிருக்காங்கன்னா போம்லேருந்து பேராகிராஃப் கொஷின் வந்து இது 2 பேராகிராஃப் கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு 2மே பேராகிராஃப் கொஷின் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னொரு கொஷின் எப்படி இருக்கும்னா போம் லைன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது தேர்ட் கொஷின் வந்து 4 கொஷின்ஸில் போம் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதாவது அதிலேருந்து அது ரிலேட்டடாக என்னென்னா அதோட ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சரியா? அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். எங்கே வந்து நம்ம வந்து லேக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஒரு 5 மார்க் நமக்கு ஈஸியாக கிடைக்குதா, அப்போ அந்த 5 மார்க்கு நீங்கள் ஈஸியாக கஷ்டப்பட்டுடலாம். எப்படின்னா இந்த போம் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு போம் நடத்தி முடித்தாங்களா, அதோட இந்த லைனில் இந்த பாயிண்ட், அதாவது இந்த வேர்டு வருது, அதனால் இது வந்து மெட்டஃபர். இந்த வேர்டு வர்றதுனால அசோனன்ஸ், இந்த வேர்டு வர்றதுனால அனஃபோரா. ஸோ இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போம்லேருந்து எந்த லைன்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்ல தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் நம்ம அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ அந்த போம் முடிஞ்சதா, அந்த போமில் வரக்கூடிய எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இந்த பேராகிராஃப் படிக்கிற கொஷின் டைமிங்கை விட இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இருக்கக்கூடிய போமில் இப்போது நம்ம ஒரே டைமில் எல்லா போமும் படிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த போம் லைனை படிச்சுட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இது இப்படி கொடுத்துருக்கிறதுனால இது வந்திருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்கிறதுனால இந்த லைன்ஸ் வந்து இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மேம் இப்போ வர நான் ரெடி பண்ணல. குவார்ட்டர்லிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து உங்களுக்கு எது தெரியுதோ அதை அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் மிட்டம் நெக்ஸ்ட் அப்கமிங் போர்ஷன்ஸில் வரும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம வீடியோஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி போமுக்கு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாம்லேயும் நான் வந்து இந்த ஈஸியாக, அதாவது எந்தெந்த பார்ட்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் வாங்க முடியுமோ அதை விடவே கூடாது, நல்லா ரொம்ப இறுக்கமாக கேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங்கில் ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட். அந்த மாதிரியான ஒரு பார்ட்டு. நீங்கள் பேராகிராஃபாக எழுதிட்டு அது மறந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எனக்கு ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸி, ரைமிங் ஸ்கீமுன்றது ஈஸி. அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், சேம் லெட்டர்ஸ், ஸோ அது ஈஸி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஒரே ஒரு கொஷின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கஷ்டத்தினால அந்த 5 மார்க்ஸ் நமக்கு போகுதுன்னா அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுடலாம். சரிங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த போம் லைன்ஸ் கொடுத்துட்டு பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நீங்கள் வந்து என்ன அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பேராஃப்ரேஸ் எழுதலாம். அதே மாதிரி இப்போ போம் வந்து பேராகிராஃபில் எழுதுறீங்கன்னா சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. இஃப் சப்போஸ் அது மெமரி போம்லேருந்து கேட்கக்கூடிய பேராகிராஃப் கொஷினாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் மெமரி போம் படிச்சிருப்பீங்க, அந்த லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த லைன்ஸை இன்வெர்ட்டட் கமாஸ் போட்டு கோட் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் 5 மார்க்ஸ் ஆன்சர், அதாவது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து இது நல்லா தெரியும், எது சப்ளிமெண்ட்ரி நல்லா தெரியும், அந்த கண்டென்ட் வந்து நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னா இதை தாராளமாக அட்டன் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்குறது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்பாங்க, இல்லையா இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லையா ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். அந்த கண்டென்ட் வைஸ் நமக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும்னு அதோட ப்ரையாரிட்டி வந்து நம்ம வந்து சீக்வென்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு எழுதணும். அப்படி இல்லையா, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கொஷின் படிக்க பாருங்கள். சரிங்களா? ஏன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், வேர் டிட் தே லீவ், அது எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்றது வேண்டாம். ஏன்னா சில டைம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதனால் அந்த பேராகிராஃப் எத்தனை லைன் இருக்குது, 5 லைன்ஸ் இருக்கா, அந்த 5 லைன்ஸை கொஞ்சம் டைம் எடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினை படிங்க, அப்புறம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து தூக்கி போட்டுடணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோன்னு தெரியுதா, அதுக்கு ஒரு 1 மினிட் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சிருவோமே. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றது நமக்கே தெரியாது. இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்குதா, அதை கிளியராக வந்து அதை தூக்கி போட்டுட்டு அழகாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். செக்ஷன் 4 ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 4 × 5 20 மார்க்ஸ். ஸோ இதில் 4 எனி 4 நீங்கள் அந்த அட்டன் பண்ணணும். 39 பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஆல்வேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ராயிங், பிக்சர், கேட்சி வேர்ட்ஸு, ஸ்லோகம், அடுத்து அதுக்கு ஒரு டாபிக், அப்புறம் உங்கள் ட்ராயிங்கெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி காட்டக்கூடிய பார்ட்டு அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 லெட்டர் ரைட்டிங். லெட்டர் டு த ஹோல்சேல் புக் ஷாப் டீலர் பிளேசிங் ஆர்டர் for 100 காப்பீஸ் ஆஃப் மீடியம் சைஸ் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. மேம் எனக்கு லெட்டர் ரைட்டிங் தெரியாதா, அதை அப்படியே விட்டுடுங்க. இல்லையா, லெட்டர் ரைட்டிங் உங்களோட ஓன், அது வந்து நீங்கள் வந்து இதை மக் பண்ணி தான் எழுதணும்னு இல்லை. எந்த கான்செப்ட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டு, அதை வந்து எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். 41 பார்த்தீங்கன்னா யூஆர் கிரண் ஆர் கீர்த்தி ஸ்கூல் பீப்புள் லீடர் வி ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் மேக்கிங். இது நம்ம ஆல்ரெடி புக் பேக் எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் கொஷனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்னாலே ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு ஒரு டாப்பிக்கை கொடுத்துருங்க. ஓகேவா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு டாபிக் கொடுங்க. ஒரு 5 சென்டென்ஸுன்னும் போது நீங்கள் 7 சென்டென்ஸாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னும் போது அதை வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸ் நமக்கு ஏன் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னா ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 43 பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் மேக்கிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் இருக்கு இல்லையா? இது ஆன்சர் எனி 4 into 5 20. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் எழுதலாம். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் தெம் கரெக்ட்லி இருக்கு இல்லையா? ஸோ இந்த எரர், ஸ்பாட் த எரர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கிளியராக தெரியும்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா நம்ம எரர் எழுதிட்டு அதில் நமக்கு வந்து தெரியாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? எரர் தெரிஞ்சதுன்னா, கிளியராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வரைக்கும் கூட நீங்கள் எழுதலாம். உங்கள் சாய்ஸ் தான் அது. இப்போது ஷீ பேக் த கேக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நமக்கு என்ன தெரியுது? ஷீ பேக் த கேக்கு. ஷீ பக்கத்தில் வந்து வேர்புக்கு என்ன பண்ணணும்? வேர்ப் ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். ஷீ பேக்ஸ் த கேக். ஓகேங்களா? ஷீ பேக்ஸ் த கேக்கா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பாட் த எரர் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை மேம் இது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி. இதில் வந்து இந்த 5 மார்க்கை கண்டிப்பாக எந்த ஒரு விதத்துலேயும் நமக்கு வந்து மார்க் 1 மார்க் இல்லை ஹாஃப் மார்க்கை 1/4 மார்க்கை கூட குறையக்கூடாது. சரிங்களா? ஒரு 1/4 மார்க்கை கூட குறையக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஈஸியான பாட்டு மெமரி போம். இதை வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம தரவு பண்ணிடணும். எப்படின்னா ஹெட்டிங் எழுதுங்க, போமோட நேம் எழுதுங்க, கொடுத்துருக்க லைன்லேருந்து எந்த லைன் வரைக்குமோ அதை எழுதுங்க, அதுக்குள்ளே வரக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் கரெக்டாக போட்டுருங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க, 5 மார்க் வாங்கிடுங்க. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்தது பார்ட் 4. ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ் 2 into 8 16 மார்க்ஸ். ஸோ இதில் பேராகிராஃப்க்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் சென்டென்ஸாகவே ஃப்ரேம் பண்ணி இதை எழுதுங்க. இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி 47ல் ஏ பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் சாய்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப், ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இந்த லாஸ்ட் இதில் எப்படி இருக்கும்னா பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க, ஆர் இன்டர்னல் சாய்ஸு போம் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. எனக்கு வந்து பேராகிராஃப் படித்து கொஷின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி மேம், அதை ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுங்க. இல்லை போமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதுறது எனக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். பட் இதை விட இது என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னா, நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில் வந்து எனக்கு தடுமாறும், எனக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் வந்து கரெக்டாக வராது, போம் தெரியும், எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்குவேன், பட் என்னோட ஓன் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது அதில் நான் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா இந்த பேராகிராஃபை சூஸ் பண்ணிடணும். ஏன்னா பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் அதிலே சென்டென்ஸ் இருக்கும், நம்ம அதை பார்த்து கொஷின்லேருந்து பாதி, அடுத்து ஆன்சர் பேராகிராஃப்லேருந்து பேசேஜ்லேருந்து பார்த்து எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். அப்போது அதில் வந்து எனக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ரொம்ப கம்மி. பட் போம்னும் போது உங்களோட ஓன் வேர்ட்ஸ் கொடுக்கணும், அந்த ஃப்ரேமிங் சென்டென்ஸ்லேருந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அந்த சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுனால எனக்கு சில வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஐ கேன் ரைட், அதாவது ஃபுல்லாக எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் என்னால் போம் லைன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேராகிராஃப் ரைட்டிங்லாம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுறதோ அதுக்கு கொட்டேஷன் கோட் மாதிரி போம் லைன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.